வருஷம் வாழ்ந்தான். ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையே நோக்கு. தேவனோடு 300 வருஷம் வாழ்ந்தான். பொல்லாத உலகத்திலே நம்ம ஏனோக்கு தேவனோடு பிரியமாய் நடந்து வந்தான். பொல்லாத உலகத்திலே நம்ம ஏனோக்கு தேவனோடு பிரியமாய் நடந்து வந்தான். ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறை ஏனோக்கு தேவனோடு 300 வருஷம் வாழ்ந்தான். பரலோக வாழ்வையே பூமியிலே வாழ்ந்தவன் பூலோக இன்பங்களை தேவனுக்காய் வெறுத்தவன். ஏனோக்கு போல விசுவாசமாய் வாழ்வோம். ஏனோக்கு போல பரிசுத்தமாய் வாழ்வோம். ஏனோக்கு போல விசுவாசமாய் வாழ்வோம். ஏனோக்க போல பரிசுத்தமாய் வாழ்வோம். ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறை ஏனோக்கு தேவனோடு 300 வருஷம் வாழ்ந்தான். குடும்பத்தை கவனித்து ஊழியங்களை செய்தவன் வேதத்தை அனுதினம் இதயத்தில் சுமந்தவன். குடும்பத்தை கவனித்து ஊழியங்களை செய்தவன் வேதத்தை அனுதினம் இதயத்தில் சுமந்தவன். ஏனோக்க போல விசுவாசமாய் வாழ்வோம். ஏனோக்க போல பரிசுத்தமாய் வாழ்வோம். ஏனோக்க போல விசுவாசமாய் வாழ்வோம். ஏனோக்க போல பரிசுத்தமாய் வாழ்வோம். ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறை ஏனோக்கு தேவனோடு 300 வருஷம் வாழ்ந்தான். பாரத்தோடு பாவங்களை கண்டித்தவன் இயேசு வருகிறார் என்று அன்றே அறிவித்தவன். ஏனோக்க போல விசுவாசமாய் வாழ்வோம். ஏனோக்க போல பரிசுத்தமாய் வாழ்வோம். ஏனோக்க போல விசுவாசமாய் வாழ்வோம். ஏனோக்க போல பரிசுத்தமாய் வாழ்வோம். ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறை ஏனோக்கு தேவனோடு
மகிழ்ச்சியான வாழ்க்கையால் தேவனையே கவர்ந்தவன். ஏனோக்கு போல விசுவாசமாய் வாழ்வோம். ஏனோக்கு போல பரிசுத்தமாய் வாழ்வோம். ஏனோக்கு போல விசுவாசமாய் வாழ்வோம். ஏனோக்கு போல பரிசுத்தமாய் வாழ்வோம். ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறை ஏனோக்கு தேவனோடு 300 வருஷம் வாழ்ந்தான். ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறை ஏனோக்கு தேவனோடு 300 வருஷம்